அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லை அப்படின்னு சொல்லக்கூடிய சைனீஸ் சீரிஸோடைய எபிசோட் 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் மட்டும் சாப்பிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 எபிசோட் போட்டுப்போம். அந்த எபிசோட பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ புரியும். முடிஞ்சு யார் ஸ்கிப் பண்ணாமல் போகிறீங்க பாருங்கள். சரிங்க சார், கதை போகலாமா? எந்த எபிசோட்ல பார்த்தா காலையிலேயே ஹீரோவும் தீவிரமா பயிற்சி பண்ணிட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ள யோசிக்கிற விஷயம் என்னன்னா, எப்படியாச்சும் ஜின்சி ஹைஸ்கூல தோஜுக்கு அடிச்சே ஆகணும், அதுக்காக நான் உங்களை எப்ப திரும்ப பார்ப்பேன், நான் அவளை காத்துட்டு இருக்கன்ற மாதிரி அவனு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்க்க, யோ ஒரு சாப்பாடு எடுத்துணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குற. யோ எங்க அப்பாக்கள் ஆர்டர் கொடுக்காதுன்னு சொல்லி ஒரு குட்டி பையன் சொல்ல. அதுக்கப்புறம் அந்த போயிட்டு கடை ஓனர் கிட்ட, சார் எனக்கு இந்த சாப்பாடு வேணும். அது இல்லப்பா. இந்த சாப்பாடு வேணும் சார். இல்லப்பா. குடிக்க உங்ககிட்ட தண்ணி இருக்கா ஃபர்ஸ்ட்? அதுவும் இல்லப்பா. உனக்கு என்னடா வேணும்? கொஞ்சமாச்சும் பிரேக் ஒரு போன்ல சீரியஸா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். என்னடா இவன் கடை நடத்திட்டு இருக்கானா இல்ல ரீல்ஸ் உட்காந்து பார்த்துட்டு இருக்கானா? ஏய் தம்பி, நீ எங்க வர? நான் வந்து ஷாங்காயிலேருந்து வரேன். இப்பதான் பெய்ஜிங்ல புதுசா வந்திருக்குங்க. அப்பனா நம்மளுடைய கடைக்கு இப்பதான் புதுசா வரியா? வா வா, உனக்கு வரவேற்பு பயமா கொடுப்போம். அப்படியா, என்ன ஸ்பெஷலா பண்ண வரீங்கன்ற மாதிரி பாக்க. அதுக்கப்புறம் பார்த்து சாதாரண சூப்பை தான் போட்டு கொடுத்துருக்காங்க. என்னடா இது ராஜ மரியாதை கொடுப்பாங்க பார்த்தா கேவலமா நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சாப்பாடு சாப்பிடலான்னு பார்க்க பக்கத்துல ஒரு குட்டி பையனும் வேற லெவலா இதுல சாப்பாடு மாதிரி சாப்பிட்டு முடிக்கிறான். ஏதோ பரவாயில்ல. யோ நீ தானே அந்த கூஸ் அங்கே, உனக்கு எப்படி தெரியும்? என்ன நீ யாரு? இல்ல என்னுடைய பிரதர் வந்து நீ விளையாடுற அந்த வீடியோவை காமிச்சான். நீ பேஸ்கெட் பால் விளையாடுறது தானே? உன்னோட பிரதர் யாரு? அவன் தான் யோமோ. இது அந்த பையபலியா? ஆமா, அத்லெட்டிக்ல ரொம்ப ஜீனியஸ் ஆனவன், அகாடமில டாப் ஸ்டூடெண்ட் அவன். தம்பி தம்பி, அவன் கூட வீடியோ ஒன்று காமிச்சானே நான் விளையாடுறது. அவன் என்னை பத்தி என்ன சொன்னா? அப்படி என்னோட டீம்ல அவன் ஜாயின் பண்றா சொன்னா எதனா கண்டிப்பா சேருவானடா. நான் எதனா போய் கேட்டா திரும்ப அது எனக்கு தெரியலப்பா, என்ன முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் யோமோவை காமிக்க அவனு வீட்டுக்கு வெளியே வந்துட்டு அவன் எப்பவுமே பேஸ்கெட் பால் இருக்கிற இடத்துல வந்து செக் பண்ணி பாக்குறான். பார்த்தா பேஸ்கெட் பால் அந்த இடத்துல இல்ல. அவங்க அம்மா இதை பார்த்துட்டு, யோமோ என்ன இது ஏதாவது தேடிட்டு இருக்கியா? இன்னொரு போக இவனுக்கு 2 பேர் பேசிட்டு வரானுங்க. என் அண்ணன் முன்னால நீ கால் தூசிசமா அவன் பயமா விளையாடும் தெரியுமா? என்னடா என்னைய பார்த்து நக்கல் அடிக்கிறியா? கொஞ்சம் விட்டா ஓவரா தலையில ஏறி உட்காந்து போலேன்னு சொல்லிட்டு குடிமையை பிடிக்க, யோ வீடியோ வலிக்குது, யாரை வேணாலும் கூப்பிடுறேன் இந்த இடத்துல, நான் வெயிட் பண்றேன். அவனா இருந்தாலும் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். சரி சரி, டென்ஷன் ஆகுது. அங்க பாரு யோமோ தானே, அது காமெடி பண்ணாத. அவன் எங்க இருக்க போறான்? ஆமா அவன் தான். சரி அவங்க போய் பேசுவோம் சொல்ல. யோ பைத்திய மாதிரி பண்ணாதியா? அவனே அவங்க அம்மா கிட்ட ஏதோ திட்டு வாங்கிட்டு இருக்கான் போல. அதுக்கப்புறம் கரெக்டா அவங்க அம்மாவும், யோமோ இதுதானே நீ தேடிட்டு இருக்க, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணதை மறந்துட்டியா? அப்போ இதனால வரைக்குமே இந்த விஷயத்தை நீ எங்கிட்ட மறைச்சு பொய்யான ஒரு விஷயத்துக்காக பண்றேன்னு சொல்லிட்டு என்னை இதனால ஏமாத்திட்டு வந்திருக்கேன். இதனால வரைக்கும் நான் உன் மேல பெரிய மதிப்பு வச்சிருந்தேன். பட் நான் எவ்வளோ என்னை ஏமாத்தி உன் பேரை கெடுத்து பண்ண கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படின்னு அந்த பால் எடுத்துக்கு நான் அவங்கள உள்ள பார்க்க என்ன நடந்துன்ற விஷயத்தை வந்து ஹீரோவும் பார்த்து, அட கடவுளை என்னடா அங்கே நடக்குது, எதுக்கிட்ட அவன் அவ்வளோ சோகமா இருக்கான்ற மாதிரி பார்க்க. அதுக்கப்புறம் இவன் தனியா போகும்போது தம்பி காரணம் வந்துட்டு, பிரதர் வாங்கலாம் எனக்கு போயிட்டு விளையாடலாம் ஒரு தடவை, அதுவும் இந்த பெரிய மஞ்சள் வேற உங்ககிட்ட கேட்டுட்டே இருக்க நம்ம எப்போ பார்த்தாலும். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவும் வந்துட்டு, ஆமாப்பா வாடா விளையாடலாம் அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். முதல்ல நீங்க 2 பேரும் எதுக்கு சேர்ந்து வந்திருக்கீங்க? உங்களுக்கு எப்படி 2 பேருக்கும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் தெரியும்? இன்னைக்கு நீங்க வரைக்கும் விளையாடுங்க, நான் விளையாட வேண்டிய ஐடியா இல்லை. யோமோ ப்ளீஸ்ரா வாடா, எனக்கு ஒரே ஒரு தடவை நீ கற்றுக் கொடுக்குறது சொன்னல, அந்த டெக்னிக்கெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுவான், விளையாடினா தானே நான் பெரிய ஆளா வர முடியும் அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்தா கியூட்டா கேட்க. டேய் நீ கியூட்டாவே கேட்கல டியோட், இதை வெள்ளை பண்ணி தெரியாம மாதிரி கேட்கறியா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்கறான். ஆனால் யோமோடைய மனசு கொஞ்சம் லைட்டா மாறிடுது. அப்புறம் பார்த்தா ஆல்ரெடி அந்த 2-3 வயசான ஆளுங்க, ஐ மீன் ரிட்டையர் ஆனவங்க, அவனுங்க பேஸ்கெட் பால்லாம் விளையாடிட்டு இருக்கானுங்க. ஒரு பெரிய மனுஷனுங்களா, இதுக்கப்புறம் நாங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ண போறோம், வரீங்களா 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம்? சரிடா தம்பி, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீ கற்றுக்கோ. எனக்கு கற்றுக் கொடுக்க போறீங்களா? நீங்களே கற்றுக் கொடுக்க வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை, நானும் உங்க கூட சேர்ந்து விளையாடலாமா தான் கேட்டேன். இது நீ விளையாட போறியா? இல்லை நான் மட்டும் கிடையாது, நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான். அங்கே பார்த்தியா தம்பி, நீ ரொம்ப சின்ன வயசா இருக்கப்பா, அந்த பசங்க கூட ஒத்துக்கலாம், ஆனால் நீ வேலைக்கு ஆக மாட்டியே. யாரை பார்த்து குழந்தை நீங்க என்னோட விளையாட்டை காமிக்கிட்டேன், குழந்தை நல்லா பெருசாக சாதிக்க போறான்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு இருப்பானுங்க. ஆனால் நம்ம சின்ன பையன் பார்த்து வேற லெவலில் விளையாடுவான். அப்படி எங்கப்பா குழந்தை பெரிய மட்டும் தான் போல வேற லெவலில் விளையாடுறானே அப்படின்ற மாதிரி இவனுக்கு வாங்கி அடிச்சு போய் பார்க்க. விளையாடலாமா? விளையாடலாம் தம்பி, என்ன விட பெஸ்டான ஆளுங்க இவங்க 2 பேரும். என்ன விளையாட்டு வரீங்களா இல்லையாப்பா? எதுவுமே சொல்லாம கம்முன்னு இருக்கீங்க, வரண்டா பயந்துட்டீங்களா? என்ன பயப்படலாம் இல்லை, குழந்தைங்க விளையாடுறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா 3 குழந்தைங்களா, நாங்க ரொம்ப வயசுல பெரியவங்க. சரி 10 பாயிண்ட் எடுத்தா இதுல ஜெயிச்ச மாதிரி அர்த்தம், தோக்குறவங்க வந்து இந்த பாலை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸை போட இவனுக்கு 2 பேர் தினத்தை பாக்குறாங்க. என்னடா இதெல்லாம் ஒரு ரூல்ஸ் ஆடுற மாதிரி பாக்க. அதுக்கப்புறம் பாஸ் பண்ணுறதுக்காக ஹீரோ தயாரா இருக்கான். இவங்க பார்த்தா கண்டுக்காம இருக்கேன். டேய் என்கிட்ட எல்லாம் போடாத, நான் பேட் மூட்ல இருக்கேன், இப்போ நான் விளையாடுற மாதிரி ஐடியா இல்லை, பெரிய ஆளுங்க கூட எல்லாம் உங்களால ஜெயிக்க முடியாது தம்பிங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனுக்கு சீனம் போடலாம் ஹீரோ பார்த்தா அவனுங்களே சூற விடுவான். அதுக்கப்புறம் பாலை பார்த்தா நம்ம இவங்க பாஸ் பண்ண நம்ம பாலை பிடிச்சி திரும்ப போடுவான்னு பார்த்தா அந்த பையனுக்கு போடுறான். அதுக்கப்புறம் அந்த பையன் பாஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ண, இருந்தாலும் இந்த பெரிய மனுஷன் வந்து தடுத்துருவான். கையை டச் ஆகிட்டு பால் இப்போ அவனுக்கு கைட்டு போயிடும். பரவாயில்ல பசங்களா நல்லா தான் விளையாடுறீங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க பாஸ் பண்ணி பாயிண்ட் எடுத்துறானு. இதை பார்த்துட்டு ஹீரோவும் ஏமோன் எதுக்குடா வந்து சரியா விளையாட மாட்டேன், இருந்தாலும் அவன் எதுவுமே சொல்லாம கம்முன்னு இருக்கான். அதுக்கப்புறம் திரும்பி பால் அவனுக்கிட்ட கிடைக்க நம்ம சின்ன பையனால அவனை தடுக்க முடியல. இன்னொரு பக்கம் அவன் பால் இவனுக்கு பாஸ் பண்ண அவன் நம்ம ஹீரோக்கு டஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட் போடுவான். இதை பார்த்து இவனுக்கு கூட இருக்கவனுங்களும், டே என்னடா உன்னுடைய சிக்னி திரும்புவா? ஆமா ஸ்கூல் டைம்ல கேர்ள்ஸ் மயக்கத்துக்காக ஒரு டைம் பண்ணி பார்த்தேன், அதை அப்படியே ஒட்டிச்சு இப்போ ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப பண்றப்பா. ஆமா நீ அதை பயன்படுத்தி கரெக்ட் பண்ணாத பொண்ணுங்களே கிடையாது அப்போ அப்படின்னு பழங்கால நிகழ்வுகளை யோசிச்சு பார்த்துட்டு பேசிட்டு இருக்கானுங்க. தம்பிக்காரன் ஒரு பக்கம் தடுக்கலாம் பார்த்தா முடியல, என்ன பக்கம் திரும்பி இன்னொரு கோலை போறதுக்கு முயற்சி பண்ண ஹீரோவை தடுக்கலாம்னு பார்ப்பான். பட் இருந்தாலுமே அவனுக்கு போட்டுவானுங்க. ஏய் வச்சு இப்போ போட்டது எல்லாமே உன் வருங்கால வைஃபுக்காக தாண்டா, அவ எனக்குடா அப்படின்ற மாதிரி இவனும் சொல்ல. டே எவ்வளவு தெரிஞ்சு அப்படி சொல்லுவேன், அவ இவனுக்குடா தேவையில்லாதெல்லாம் பேசிருக்கா தலைமலை அடிங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சின்ன பசங்க முன்னாடி எப்படி வெதுக்கணுன்றது தெரியாத
உனக்குன்ற மாதிரி தலைமலை போட்டு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ கிட்டையும் ஏன் தம்பி எங்க 2 பேரும் தான் வந்ததுலேருந்து விளையாடிட்டு இருக்கீங்க, அந்த பையன் சும்மா தான் நினைக்கிறான், அதுக்கு வராமே இருக்கலாமே, அவன் என்ன விளையாடுற மாதிரி ஐடியா இருக்கா அவனுக்கு இல்லைங்க, அந்த பையத்துக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அதனால பார்த்தா நம்ம ஹீரோவும் குட்டி பையன் வாடா, நான் உனக்கு டிஃபெண்ட் பண்ண உதவி பண்றேன், நீ இருக்க கோல் போட ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி அவனும் அதுக்கப்புறம் முயற்சி பண்ண ஆரம்பிக்க. என்ன தம்பி என்ன தலைவன முயற்சி பண்ணியா, உன்னால முடியாது, நீ சின்ன பையன். ஆனால் நம்ம ஹீரோ பார்த்த முன்னாடி வந்து இவனை பயம் ஊத்திட்டு பால பிடிக்கிறான். சூப்பர்ப்பா. அதுக்கப்புறம் அவன் பாஸ் பண்ண இவங்களும் வாய பழக்க அந்த குட்டி பையன் தளராம வேற லெவலா பால தள்ளின்னு போறான். அதுக்கப்புறம் கரெக்டா அவன் பேஸ்கெட்ல போட அடங்கப்பா வேற லெவலா போறான். இப்ப அந்த பையன் கவலைப்படாதா, இதே மாதிரி நான் உனக்கு உதவி பண்றேன், அதே மாதிரி நீ போட்டே வா, நான் பாத்துக்கிறேன் இவனுங்களை. ஹீரோ இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்க இன்னொரு பக்கம் இவனுக்கு இவனுடைய பழைய நண்பகாரன் எவனோ ஒருத்தன் ஞாபகத்துக்கு வரான். அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க அதுக்கப்புறம் ஹீரோ பலகட்ட முயற்சிகள் பண்ணி டிஃபென்ஸ் பண்றது மட்டுமே முக்கிய போல வச்சு அதுக்கப்புறம் அந்த பையனுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறான் ஈஸியா. அந்த பையனும் ஈஸியாவே அந்த பாயிண்ட் எல்லாமே எடுக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா. ஹீரோ ஒரு கட்டத்துல அந்த பையனுக்கு பாஸ் பண்ற மாதிரி போக அந்த பையனுக்கு பாஸ் பண்ண போறான்னு சொல்லிட்டு இவனும் தடுக்க பார்ப்பாங்க. நம்ம பால் எதிர்பார்த்திருக்க மாட்டான், ஏன்னா நம்ம ஹீரோவே தான் கோல் போட்டிருக்கான். இவனி வேற லெவலியா. ஆமா அதுதான் என்னுடைய சிக்னேச்சர் மூவ். எப்படி இருந்துச்சு, நான் ஒரு ஸ்டூடெண்ட்ல ஆமா ஏகமா ஒரு டீச்சரா இருந்தாலும் கரெக்டா இருக்கும், நேற்றுக்கு சொல்லிக் கொடுப்பான் அடிய. அவன் தான் எங்க வரான் தம்பி பாத்தியா, இப்ப நீ எவ்வளவு கெத்து விளையாடுற, நீயும் சரி மரமண்ட மாதிரி நின்னுங்கிற. அப்புறம் குட்டி பையனும் யோமோ ஏன்டா நீ எனக்கு சொல்லிக் கொடுக்கவே மாட்டேற, இது பெரிய ஆளுங்களை கத்திர ஒண்ணுடா, இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தா தான் நான் விளையாட முடியும். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு 3 பேர் பிளான் பண்றானுங்க. டேய் இந்த இடத்துல அந்த ப்ளூ கலர் சட்டை வந்து அந்த அளவுக்கு எதுலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது, அதனால நம்ம அந்த ஒயிட் ஹேர் வச்சுட்டு அந்த பையனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணனால அவனுக்கு 2 டிஃபெண்டர் போடுங்க, இந்த குட்டி பையனை ஒருத்தனா சமாளிங்க. ஹீரோ அதுக்கப்புறம் டேய் எதுக்குடா 2 பேரும் வந்து என்ன பிளாக் பண்ணுங்க, இதெல்லாம் சீட்டிங்லாம் கிடையாதுடா. டேய் அப்போ உன் பிளான் என்னடா, நீ சும்மா தான் இருப்பியா, உங்ககிட்ட எவனுமே இல்லை. அதுவா அந்த தம்பிக்கு விளையாடுறது ஆசை இல்லை போல, அதனால தான் உங்களை நாங்கள் டார்கெட் பண்றோம். ஆனால் நம்ம ஹீரோவும் என்னடா பால வாங்கிக்கடா, கோல போடுற எப்படியாச்சு, அவனுக்கு இப்படி தானே ஏமாந்து போவானுங்க சொல்ல. ஆனால் அவனும் யோமோ வந்து திரும்ப பால கொடுத்துருவான், நீ ஏன் வச்சுக்க எனக்கு பால்லாம் தேவையில்லைன்ற மாதிரி சொல்ல. டே பைத்தியாரா இதுதான் சமையல் கோல் போடுறத விட்டுட்டு பைத்தியார மாதிரி பண்ணிட்டு. அதுக்கப்புறம் அவன் பார்த்தா அசால்ட்ட பாலை விட்டு கையில வாங்கிட்டு போயிடுறான். ஐயோ போச்சு பால், இந்த கலெக்டர் வாங்கல எதாவது கதற விடவும் பார்த்தா இந்த பைத்தியார சப்போர்ட் பண்ண மாட்டான், என்னத்துக்கு தான் வந்தானு மூஞ்சி ஒன்னியும் பாத்தியா ஹீரோ இதை புரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறம் அவனை வெறுப்பேற்றதுக்காக என்ன சிரிக்கிறதுனால மட்டும் பேஸ்கெட் பால் விளையாடாம கம்முன்னு என்ன மட்டும் உன்னால விளையாட முடியாது நினைப்பேன், அவனால எதுவுமே பண்ண முடியாது, விளையாடினா மட்டும் தான் எதுக்காக இருந்த தீர்வு கிடைக்கும், இன்னொரு முறை விளையாடலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க அவனுடைய நண்பங்காரன் இவனை பார்த்து கேட்கற மாதிரி கேட்குது அவனுக்கு. சின்ன பையனும் இல்லைன்னா நம்ம தோத்து போற நிலைமையில தான் இருக்கும், ஆல்ரெடி நிறைய போட்டாங்களே கோல், சரி வா வா பாத்துக்கலாம் நமக்கு வாய்ப்பு இருக்குடா அப்படின்ற மாதிரி ஹீரோட வார்த்தையை கேட்டு அவனுக்கு நம்பிக்கை வருது. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட அவனை பாஸ் பண்ணலாம் சொல்லிட்டு வருவான். பட் நான் பார்த்தா அவனை தள்ளி விட்டுருவான், தள்ளி போடா அப்படின்ற மாதிரி. யோமோன் பாலம் போடுறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் அவனுக்கு பாஸ் பண்ண அதுக்கூட ரொம்ப தள்ளி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்பான். இன்னொரு பக்கம் அவனுக்கு இது ஒரு விஷயம் தோணா ஹீரோவும் பார்த்தா சடனா ரவுண்டை விட்டு வெளியே போற பாலை எடுத்து பிடிச்சி வெளியே தள்ளுவான். அந்த டைம் பார்த்தா அவனுடைய ஃப்ரெண்டுக்கு இருந்தா அவனுக்கு என்ன போறான், யோகமோனுக்கு அவனுக்கு பாஸ் பண்ணிட்டேன் ஷூட் பண்றா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கொடுக்க இந்த வார்த்தையை கட்ட அடுத்த செகண்டே அவன் நண்பகாரன் சொல்ற மாதிரி நான் வர தன்னை அறியாமலே யோகமும் அதுக்கப்புறம் ஷூட் பண்ணிடுவான். என்னடா விளையாடாம நின்னவன் இப்போ விளையாட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி பார்க்க யோகமோ நீ வேற லெவலு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விளையாட ஆரம்பிக்கலாம். நம்ம யோகமோ கூட சேர்ந்து நல்லாவே இருக்கும் உண்மையிலேயே. இவங்க 3 பேரோட காம்பினேஷன் ஏதோ ஒரு பக்கம் பாயிண்ட் போட யோகமோ இன்னொரு பக்கம் ஹெல்ப் பண்றான், அவனும் பாயிண்ட் போடுறான். அதுக்கப்புறம் கடைசி ஒரு கோலை போடுறதுக்காக இருக்கேன், டே இதை விட்டு கொடுத்துட்டு கூட அவனுங்களா அப்படின்ற மாதிரி அவனுக்கு தயாரா இருக்கு, டிஃபெண்ட் பண்றானுங்க தயாரா. ஹீரோ ஒரு பக்கம் எல்லாருமே பிளாக் பண்ணிருக்கதை பார்த்துட்டு யாருக்கு பாஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அந்த சின்ன பையனும் யோகமோனுக்கு போயிட்டு சப்போர்ட் பண்றான். அதுக்கப்புறம் யோகமோனும் எனக்கு பால போடுறன்ற மாதிரி சிக்னல் கொடுக்க அதுக்கப்புறம் பால் பாஸ் பண்ண அடுத்த செகண்ட் அவனும் கடைசி பாலையும் போட்டுருவான் கோல. அவன் போட்டு ஷூட்டு இவங்கெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறானுங்க, வேற லெவலா பண்ணிட்டான் இந்த பையன், நம்ம வின் பண்ணிட்டோம். டே இது ஆரம்பத்துல இருந்து விளையாடினா இந்த பிரச்சனையே கிடையாது, நம்ம இவ்வளவு போராட வேண்டிய அவசியம் இல்ல. என்ன நினைச்சேன் எங்க ஆள் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அது மட்டும் இல்லாம என்னால சின்ன பையன் சொன்னால தேவைடா உனக்கு நான் எவ்வளவு பெரிய லெஜெண்ட் தெரியுமா அப்படின்னு இவங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்க. இவனும் பார்த்துட்டு ஹாப்பியாவே அதுக்கப்புறம் ஹீரோ ஹைஃபை போடலான்னு வருவான். பட் எந்த முறை நிராகரிக்காம அவன் ஹைஃபை போட. அதுக்கப்புறம் வந்து இந்த 3 பெரிய மனுஷனுக்கும் எனக்கு நல்லா விளையாடணும் தம்பி, உங்களால ஒரு சூப்பரான மேட்ச் நாங்க ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறோம், நல்லாவே விளையாடுறீங்க, இன்னும் நல்ல வளருங்க, நாங்க போயிட்டு வரட்டுமா. அவனுக்கு போகும்போது புலமேனு போறாங்க, இன்னைக்கு யாரா வாங்கி கொடுக்க போறா, டே வாங்கி கொடுக்காதீங்க, அந்தமா வேலையை பார்த்துமா போயிட்டு இருக்கணும், அவன் பொண்டாட்டி அம்மா கத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பேசிட்டு இருக்கேன். ஹீரோவும் மேட்ச் முடிச்ச கையோட போயிட்டு யோமோன் கிட்ட டே நீ எங்களோட டீம்ல வந்து ஜாயின் பண்ண நல்லா இருக்கும்டா, நாங்க வந்து ஜென்சியை தோக்கடிக்கலாம் இருக்கோம், நீ இருந்தா அது ரொம்ப ஈஸி ஆயிடும். எங்க பாரு நான் ஒரு அட்வைஸ் கொடுத்தான், முதல்ல நீயும் உன்னோட டீமும் முதல்ல ஒரு நல்ல ஒரு கோச்சை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு அவன் கொடுத்த அந்த ஐடியாவை ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். யோமோன வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஜெர்சி எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அதுல பார்த்தா கிளாஸ் ரூம்ல படிச்சுட்டு இருக்கும்போது பசங்களை விளையாட கேட்கறதுக்காக வரும்போது ஒரு பையனை தடுக்கிறான். டே அவங்ககிட்ட விளையாட கேட்கறான், ஸ்கூல் ரிப்போர்ட்ல இல்லையே ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவத்தினால தான் அதுக்கப்புறம் அவன் அந்த டீம்ல விளையாடுறதே நிறுத்திட்டானா அப்படின்ற ஃபிளாஷ்பேக்ல யோசிச்சு பார்க்கறான். அதுக்கப்புறம் ஹீரோ சொன்ன விஷயத்துல அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நெட்ல ஏதோ ஒரு விஷயத்தை அவன் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோவோட ஐடியா தான் அவன் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறான். அவனோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்ல ஆட் பண்றதுக்காக அவனுடைய பேரையும் போட்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்ல சேர்த்து சேவ் பண்ணிட்டான் யோமோனும். இதுக்கப்புறம் நல்ல நண்பர்களே இருக்க போறாங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் நம்புறேன். பிடிச்சிருந்தாலும் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமா இருக்கும். முடிவு பண்ண பொறுமையா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பேஸ்கெட் பால் அமைச்சு போடுங்க. நானும் பார்த்துக்கிறேன். சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.